ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சுட்டு பிறக்காவும் போடலாம். ஆனால் மெயின் கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு சாம்பார் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். டீப் ஆயில் தான் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வாஷ் பண்ணிட்டு நமக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து கத்திரிக்காய் நீல வட்டத்தில் அரிஞ்சுக்கணும் பாருங்கள். இது 2 முறை வாஷ் பண்ணி வச்சுட்டோம். கோட்டிங் போகிறதுக்கு இது கார்ன்ஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ். இது மைதா, உப்பு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி. இதை வந்து தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கத்திரிக்காயை இதில் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் டீப் ஆயிலில் போட்டு எடுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்லாவே கோட்டிங் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம போட்டு எடுக்கலாம். இதுமாரி கோட்டிங் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் காஞ்சிச்சு, அதனால் சுற்றியெல்லாம் கொஞ்சம் கலர் கடாயி சின்ன எடுத்து பாருங்கள். திருப்பி கொடுக்கலாங்க. நான் இது டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லாவே கோட்டிங் போடுங்க. நான் எண்ணெய் காஞ்சிச்சுன்றதால இது பாருங்கள் சைடெல்லாம் விட்டுடுவேன். நம்ம போடும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோட்டிங் ஆகிற அளவுக்கு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எடுத்துடலாங்க. இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் சாப்பிடும்போதும் வெறுமே சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2ஆவது செட்டு போட்டிருக்கோம். இதுவும் நம்ம எடுத்துடலாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் இது மாதிரி நம்ம போட்டிருக்கோம். தக்காளி வீட்டில் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்தை கூட ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சாகவே இருக்குது. கொஞ்சம் 2 hours 3 hours ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம தண்ணீர் ஆகிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பஜ்ஜி மாரி இருக்காதுங்க. நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்தை கூட அப்படியே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.